والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كيف أنعم وصاحب القرن التقم القرن وحنى جبهته وينتظر متى يؤمر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம்களாகிய நாங்கள் அல்லாஹுவை நம்பியிருக்கின்றோம். ஆனால் நாம் யாரும் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. இதுவரை நாங்கள் யாருமே அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. ஆனால் நாங்கள் நம்பி இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அது எங்களுடைய மிக முக்கியமான விடயம். அல்லாஹ்வை காட்டுங்க என்று ஒருவர் கேட்டால் நாங்கள் அல்லாஹுவை காட்ட முடியாது. அல்லாஹுடைய படைப்பினங்களைத்தான் காட்டலாம். அல்லாஹ் கைபாக, மறைவாக நம்பப்பட வேண்டிய ஒருவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு சிலைகள் இருக்கிறதா என்றால் எங்களிடம் சிலைகள் எதுவும் கிடையாது. மறைவான அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம், அவ்வளவுதான். யுமினூன பில் கைப். தற்காலத்துடைய சிந்தனை வளர வளர பிள்ளைகளும் தான் பெரியவர்களும் தான் புத்தியால் சிந்தித்து அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று கேட்பார்கள். அதனால்தான் புத்தி ரீதியாக உருவாக்கப்பட்ட மதங்கள் எல்லாம்
சிலைகளை உருவாக்கினார்கள், தோற்றங்களை வைத்து வணங்கத் தொடங்கினார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் சகோதரர்களே, மூமீன்களாகிய நாம் அல்லாஹுவை காட்ட முடியாது. அல்லாஹுவை பார்க்கும் நாள் வரும் இன்ஷா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுவை எல்லோரும் பார்க்கலாம். இரண்டாவதாக நாங்கள் நம்பியதுதான் சகோதரர்களே மலக்குகள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, மலக்குகள் என்ற ஒரு படைப்பை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். இந்த மலக்குகளும் அல்லாஹுடைய ஒரு படைப்பு தான். ஆனால் மலக்குகளையும் காட்ட முடியாது. இந்த உலகத்தில் 3 விசேடமான படைப்புகள் இருக்கிறது. முதலாவது மலக்குகள். இந்த மலக்குகள் நூறால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குடைய தங்குமிடம் வானம். மலக்குகள் வானத்தில் தான் தங்குவது. மூன்றாவது, மலக்குகளுக்கு தோற்றம் மாறலாம். மனித தோற்றத்தில் மாறுவார்கள், விரும்பிய தோற்றத்துக்கு மலக்குகள் மாறுவார்கள். அவர்கள் சாப்பிடுவது கிடையாது, திருமணம் கிடையாது. இரண்டாவது ஒரு படைப்பு தான் ஜின்கள். ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் பூமியில் தான் வாழ்கிறார்கள். அவர்கள் சாப்பிடுகிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். மூன்றாவது தான் நாங்கள் மனிதர்கள். நாங்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் மலக்குகளையோ ஜின்களையோ எங்களுக்கு பார்க்க முடியாது. இந்த மலக்குகள் சகோதரர்களே அல்லாஹுடைய பிள்ளைகள் கிடையாது. அறிவு வளரும் பொழுது ஒரு மனிதனுடைய புத்தி சொல்லும் என்ன தெரியுமா? ஒரு மனிதனிடம் நல்ல நல்ல தகுதிகள் இருக்கும் பொழுது அவனை கடவுளாக மாற்றுவது. இதில்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய ஒரு தூதர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்திலே இப்பொழுதுக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள் என்றால் மௌத்தானவர்களை உயிர்ப்பித்து காட்டுவார்கள். இரண்டாவது, களிமண்ணால் பறவையை செய்து ஊதுவார்கள், அது பறவையாக பறக்கும். இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதே என்று அந்த காலத்து மக்கள் என்ன செய்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்கள். இதே போன்றுதான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி வந்தார்கள். இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை பாடமாக்கினார்கள். மனன சக்தி நல்ல. இன்றைய காலத்திலே ஒவ்வொரு ஸ்கில்ஸை வைத்து மனிதனை மதிக்கிறத போல உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகன் என்றார்கள். இதே போலதான் மக்காவுடைய காபிர்கள் மலக்குகள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டார்கள். அதே கொள்கை இன்றும் வருகிறது. ஒரு மனிதனிடம் நல்ல தகுதிகளை காணும் பொழுது அவனுக்கு சுஜூது செய்வது, அவனுடைய கபருக்கு போய் சுஜூத் செய்வது, அவனிடம் போய் துவா கேட்பது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் மலக்குகள் அல்லாஹுடைய பிள்ளைகள் கிடையாது. அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றார். மலக்குகள் யார்? அல்லாஹுடைய இபாத், பிள்ளைகள் அல்ல. அல்லாஹ்வுக்கும் உலகத்தில் உள்ள படைப்பினங்களுக்கும் ஆக கோபம் வர விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக சொல்வது. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன்ல கூட கலந்து கொள்ளக்கூடாது. எப்ப அல்லாஹுடைய அஸாப் வரும் என்று சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பேர் வைத்தாலும் சரி, அதுக்கு என்ன பேர் வைத்தாலும் சரி. சுனாமி வந்த தினம் எந்த தினம்?
அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொன்ன தினம் அது. நாங்கள் முஸ்லீம்கள், மூமீன்கள். நாங்கள் சூரா மரியமை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், சூரா மரியமிலே அல்லாஹ் சொல்றான், 3 படைப்பு உலகத்தில் தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் வதன்ஷக்குல் அர்த் வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா وما ينبغي للرحمن أن يتخذ ولدا. வானம் வெடிக்க பார்க்கிறது. வானம் என்ன செய்து? தகாது ஸமாவாத் யதஃபத்தர்ன, வெடிச்சிட்டா. ஃபங்க்ஷன்ல இருக்கும் பொழுது வெடிச்சா நடக்கும். இரண்டாவது வதகிர்ருல் ஜிபால் வதன்ஷக்குல் அர்த், பூமி பிளக்க பார்க்குது. அவ்வளவு கோபம் இதுக்கெல்லாம். ஏன்னா வானத்துக்கு அல்லாஹ்வை தெரியும் தானே, பூமிக்கு அல்லாஹ்வை தெரியும். மூன்றாவது படைப்பு தான் என்ன? வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் எல்லாம் தூள் தூளா வெடிக்க பார்க்குது. ஏன்? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு பிள்ளை இருப்பதாக சொன்னதா. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்றது சகோதரர்களே சாதாரண விடயம் அல்ல. குர்ஆனில் 92 ஆயத்துகளில், குர்ஆனில் 92 ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானக், அல்லாஹ் சொல்ல, நான் தூய்மையானவன், எனக்கு போய் எனக்கு பிள்ளை கற்பிக்கிறீங்களே. அந்த நாள் எங்களுக்கு ஃபங்க்ஷனுடைய நாள் அல்ல, அந்த நாள் ஜொலி பண்ற நாள் அல்ல. இன்னைக்கு மழை விழுது, மழை வெடிக்குது. காரணம் சொல்றாங்க என்ன? நல்லா தண்ணிக்கு ஊறிட்டா மழை வெடிக்குதான். இது எங்கட புத்திசாலிகளுடைய பேச்சா? இது நாங்க மடையர்கள் இப்படி பேசினா. மழை ஏனப்பா விழுது மேலிருந்து? சும்மா இருந்த மழை தானே. ஸ்ரீலங்கால மழை விழுது. ஏன் விழுது மழை? கொஞ்சம் அத குர்ஆன்ல பாருங்க, உங்களோட புத்திய வைங்க. உலகத்தில மக்கள் சொன்னதை கொஞ்சம் விடுங்க, குர்ஆனை பெரட்டுங்க. குர்ஆன் என்ன சொல்லுது இந்த மலையை பத்தி? ஏன் மழை விழுது? ஏன் மண் சரிவு ஏற்படுகிறது? அதுவும் ஏன் டிசம்பர்ல நடக்குது? யோசிச்சிருக்கிறோமா இத? ஏன் டிசம்பர்ல அழிவுகள் வருது? ஏன்? காரணம் என்ன சகோதரர்களே? சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்றான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. இந்த மலை இருக்குதே, மலை படைப்பு எங்களுக்கு தெரியும், எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு மலை. மலக்குகள் அல்லாஹ் மலையை படைத்த பொழுது கேட்டாங்க, யா அல்லாஹ், இதை விட பிரம்மாண்டமான படைப்பு உலகத்தில் இருக்குதா? ஏன் அல்லாஹ் மலையை படைச்சான் தெரியுமா? பூமி அல்லாஹ் படைத்து தண்ணில போட்டார். பூமி அப்படியே போல் மாதிரி மேல மேல உசும்பியது. பெரிய கடல்ல, ஆத்துல, பெரிய ஸ்விமிங் பூல்ல ஒரு போலை போட்டா என்ன செய்யும்? இப்ப அல்லாஹ் என்ன செய்தார்? தண்ணிக்குள்ளதான உலகம் இருக்குது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வீதம் தண்ணி தானே உலகம். இந்த பூமியை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் மலைகளை படைத்தார். மலக்குகளுக்கு ஆச்சரியமாயிட்டு, யா அல்லாஹ், இந்த மலையை விட கடினமான ஒரு படைப்பணி படைத்திருக்கிறாயா கேட்டாங்க மலக்குகள். அல்லாஹ் சொன்னான், மலையை விட கடினமான படைப்பு ஒன்று இருக்குது. என்ன? அல்லாஹ் சொன்னான், இரும்ப படைச்சு, ஹதீத்.
இரும்ப பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், இரும்ப விட கடினமான படைப்பொண்டு படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்னான், ஆம். என்ன? இரும்ப விட கடினமான படைப்பு தான் நெருப்பு. நெருப்பு இருக்குதே, இரும்ப விட கடினமான படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு இதெல்லாம், அல்லாஹ்வுடைய கடவுள் அல்ல இதெல்லாம். மக்கள் என்ன செஞ்சாங்க? மலைய கடவுளாக்கினாங்க, இரும்ப கடவுளாக்கினாங்க, நெருப்ப கடவுளாக்கினாங்க. மலக்கு நெருப்ப பார்த்துட்டு கேட்டாங்க, யா அல்லாஹ், நெருப்ப விட கடினமான படைப்பை படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்னான், ஆம். காற்று. காற்றை பார்த்துட்டு கேட்டாங்க, யா அல்லாஹ், காற்றை விட கடினமான படைப்பை படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்னான், ஆம். தண்ணி. தண்ணி காற்றை விட கடினமான படைப்பு. அது வந்தா ஒன்றும் செய்யல. இப்ப மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், தண்ணியை விட கடினமான படைப்பை படைத்திருக்கிறாயா? அல்லாஹ் சொன்னான், ஆம். என்ன தெரியுமா அது? மனிதனுடைய சதகா. மனிதனுடைய அந்த சதகா வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது. அதுதான் நிபந்தனை. இரகசிய சதகா காற்றை விட, தண்ணீரை விட, நெருப்பை விட, இரும்பை விட, மலைகளை விட மிக சக்தி வாய்ந்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மலைகள் இருக்குதே, ஏன் மழை விழுது? ஏன் மண் சரிவு ஏற்படுகிறது? காரணம் அல்லாஹ் முதலாவது சொல்றான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. சில மலைகள் வெடித்து தண்ணீர் வருது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சூரா பக்கராவுல. மலை வெடிச்சு என்ன வருது? தண்ணி வருது. கண்ணால பாக்குறோமா இல்லையா? இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், சில மலைகள் வெடித்து ஆறுகள் ஓடுது. மூன்றாவது, وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய பயத்தால் தான் இந்த மலை மேலிருந்து கீழே விழுது. ஏன் உருண்டு வருது மலை? அது சின்ன கல்லா இருக்கலாம், பெரிய கல்லா இருக்கலாம். அது கீழே வாரு அல்லாஹ்வுடைய பயத்தால். இந்த மூன்றையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. நீங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் மறதியாளனாக இல்லை. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மலைகள் ஏன் வெடிக்குது, மலை ஏன் விழுது, இதுக்கு ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை, குர்ஆனுக்கு இருக்கு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு படைப்பு தான் யாரு? மலக்குகள். இந்த மலக்குகள் கடவுள்கள் அல்ல. மலக்குகளுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறார். முதலாவது அல்லாஹ் கொடுத்த சக்தி என்ன தெரியுமா? மலக்குகளுக்கு, மலக்குகள் உலி அஜ்னிஹா, சிறகுகள் இருக்கு மலக்குகளுக்கு. மலக்குகளுக்கு என்ன இருக்குது? சிறகு இருக்குது. அப்ப சிறகு என்றா எங்களுக்கு விலங்கு இப்ப என்ன? இப்ப மலக்குகள் பறவைகளை போலையா? என்ன உலி அஜ்னிஹா அல்லாஹ் சூரா ஃபாத்திர்ல சொல்றார். மலக்குகள் சிறகு இருக்குது. மலக்குகளுக்கு ஒரு சிறகு, ரெண்டு சிறகு. மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை சிறகு தெரியுமா? 600 ஜனாஹ், 600 இறக்கைகள் இருக்கு. எத்தனை இறக்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை நேரடியா கண்டார். 600 இறக்கையில பறந்து வாரண்டா. வானத்துல தங்குறாங்க, பறந்து கீழே வருவாங்க. இது ஹதீஸ்ல வந்தது. அல்லாஹ் சொன்னதுதான் எங்களுக்கு சொல்லலாம், வேறொன்றும் எங்களுக்கு தெரியாது. ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய 600 இறக்கைகள்ல முத்து, மரகதம் அந்த இறக்கையில. இறக்கைண்டா காகத்துடைய அல்லது பிளைட்டுடைய இறக்கை இல்ல. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ சக்தி வாய்ந்தவர், இவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அல்லாஹ் சிறப்பாக்குவதற்கு கொடுத்தது என்ன தெரியுமா? குர்ஆன்.
அல்லாவுக்கும் தூதர்களுக்கும் இடையிலுள்ள தூதர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நாங்க இன்றைக்கு குர்ஆனை கொடுத்து வச்சிருக்கோம் யாருக்கு? படிப்பு ஏறாதவங்களுக்கு. யார் ஓத விடுறது? படிப்பு ஏறாட்டி மதரசாக்கு போ, நீ படிச்சு சரி வர. 2ஆம் நம்பர் குர்ஆன் எங்கட கையில. ஆனா அல்லாஹ் உலகத்திலே ஆக சக்தி வாய்ந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது குர்ஆன். குர்ஆனத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தவர் மனித தோற்றத்துக்கு மாறுவார். அப்படியே என்ன தோற்றத்துக்கு மாறுவார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க முன்னால மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தது? பலஸ்தீன்ல தானே. பலஸ்தீன்ல தான் பிறந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருக்கும் பொழுது இதின் வதுகுரு ஃபில் கிதாபி மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா. அப்படியே கிழக்கு திசையில போய் இருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. எப்படி? மனித தோற்றத்துல மாறி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் மாறுறாங்க. எப்படி? ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. மனித தோற்றத்துல மாறி அப்படியே வாராங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஆணோடையும் தொடர்பு இல்லையே அவங்களுக்கு. அவங்க தனி இருந்தவங்க. ஆணை கண்டதோட சொன்னாங்க, இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. ரஹ்மான கொண்டு பாதுகாப்பு தேடுறேன், நீ தக்வா உள்ளவனா இருந்தா வராத கிட்ட. அவங்களுக்கு தெரியாது வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு வந்திருக்கிறார் மனித தோற்றத்தில். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னமா அன ரசூலு ரப்பிகி லிஅஹப லகி குலாமன் ஸகியா. நான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறேன் ஜிப்ரீல், உங்களுக்கு பரிசுத்தமான பிள்ளையை தாரது. பரிசுத்தமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனா அல்லாஹ்வுடைய மக்லூக்கா? அல்லாஹ்வுடைய மக்லூக். இவ பிள்ளையை கொடுக்க வந்திருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில். என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றான், ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாக்கெட்ல ஊதினாங்க ரூஹ. அது அப்படியே போய் வயிற்றுல பிள்ளையாக தரித்து மனித தோற்றத்தில் மாறுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40 வயதில் ஹிரா குகையில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. எப்படி? மனித தோற்றத்தில். ஏண்டா நபி அவங்களோட உயரம். அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க? குகைக்குள்ள வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்படியே வந்து இக்ரா ஓதுங்க. நபி அவங்க சொன்னாங்க, மாநபி கார், எனக்கு ஓத தெரியாது. அப்படியே கட்டி அணைத்தாங்க. கட்டி அணைக்கிறதாக இருந்தா அசில் தோற்றத்தில் இருந்தா கட்டி அணைக்கலுமா? மனித தோற்றத்துக்கு மாறினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். திரும்ப இக்ரா ஓதுங்க, ஓத தெரியா, கட்டி அணைத்தார். நபியோங்க சொல்றாங்க, என்ன அப்படியே கட்டி அணைத்தார். 3வது தடவை இக்ரா ஓதுங்க, ஓத தெரியா. அது போறதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இந்த 5 ஆயத்தை இறக்கினது. ஆகவே சகோதரர்களே, இவ்வளவு சக்தி வாய்ந்த மலக்கு அவர். சக்தி வாய்ந்த மலக்கு என்பதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் அழிக்கப்பட்ட ஒரு நகரம் தான் ஜோர்டான். இன்றைய ஜோர்டான் இருக்குது, அதுல சத்தூம் என்ற நகரம். அந்த ஊர் மக்கள் செய்த பாவம் என்ன? ஆண் ஆண் திருமணம், பெண் பெண் திருமணம். உலகத்துடைய நாகரீகம் வளருது என்று சொல்றாங்க யாரு? ஓர்ணச்சேக்கையாளர்கள். நாகரிகம் அல்ல, நஜீஸ் வளருது. மனிதனுடைய புத்திக்கு படாதது. மனிதனுக்கு அந்த ஆசை எப்படி வருது? மிருகத்துடைய ஆசை, நாயுடைய ஆசை, பூனையுடைய ஆசை, ஓர்ணச்சேக்கை. இதை செய்தது ஏன் குர்ஆன் தடுக்குது? எல்லாம் இவங்க இதுதான் பாவம் செய்யறது. இந்த நேரம் இது ஜோர்டான்ல சத்தூம் என்ற நகரம்.
ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது இருக்கிறாங்க பலஸ்தீன்ல, வயதான காலம். தண்ட மனைவி சாராவோட இருக்கிறாங்க, பிள்ளை இல்ல. ஹாஜர் மக்காவுல மவுத். ஹாஜருக்கு கிடைச்ச பிள்ளையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுல. அவங்கள விட்டுட்டு பலஸ்தீன் போயிட்டாங்க. 2 பேரும் இருக்கும் பொழுது ஒரு நாள் 4 மலக்குகள் வாராங்க. எங்க வாராங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வாராங்க. எப்படி வாராங்க தெரியுமா? அழகான வாலிபர்களுடைய தோற்றத்துல வாராங்க. அழகான வாலிபர்களுடைய தோற்றத்துல வாராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு விலங்கல்ல, வந்தது மலக்குகள் என்று அல்லாஹ் சொல்றான். ஹல் அதாக ஹதீது ضيف இப்ராஹிம் அல் முக்ரமீன் இத்தஹலு அலைஹி ஃபகாலு ஸலாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் துவாராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் قال سلام قوم منكرون, வாங்க உட்காரு, பதில் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளியுடைய தந்தை, அவர் அபு தைஃபான், நல்ல விருந்து கொடுப்பாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே فراغ الى اهله فجاء بعجل سمين, 4 பேருக்கு ஒரு மாட்டை பொரிச்சு கொண்டு வந்து வச்சு விட்டார். பெரிய மாடு சாப்பாடு வச்சு فقال الا تاكلون, சாப்பிட மாட்டீங்களா? இப்ப பார்த்தா கை வருது இல்லை 4 பேர். ஏண்டா வந்தது மலக்குகளே, மலக்குகள் சாப்பிடுறது இல்லை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பயம் வந்துட்டு فأوجس منهم خيفة قالوا لا تخف. யார் மலக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். மனித தோற்றத்தில் அழகான வாலிபர்கள். பயப்படாதே, உங்களுக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? وَبَشَّرُوهُ بِغُلَامٍ عَلِيمٍ, உங்களுக்கு நல்ல அறிவுள்ள பிள்ளை கிடைக்கும் நன்மாராய் சொல்ல வந்தோம். யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். எப்பயும் விருந்தாளிகள் வீட்டை வந்து பேசிட்டு இருந்தா மனைவி கிச்சன்ல கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதே போல சாரா கேட்டுட்டு இருக்கிறார். فَأَقْبَلَتِ امْرَأَتُهُ فِي سَرَّةٍ, உடனே வெளியே வந்து கேட்டா, இந்த வயசான எங்களுக்கு பிள்ளை கிடைக்குமா? ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வயசு, சாராக்கும் வயது. சொன்னாங்க அல்லாஹ்வோட கட்டளை, கிடைக்கும் கிடைக்கும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சரி. قال فما خطبكم ايها المرسلون, நீங்க எங்க போறீங்க? இது போறோம். சொன்னாங்க, நாங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர் பக்கத்துல. என்ன தோற்றம்? அழகான வாலிபர்களுடைய தோற்றம். அவங்க 4 பேரும் போயிட்டாங்க. அந்த ஊருக்கு போய் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு போனதோட லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சா தெரியுமா? அவ காஃபிர். போய் வாலிபர்களுக்கு சொன்னா, நல்ல அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க எங்களோட வீட்டுக்கு விருந்தாளியா, உங்களோட பாவத்தை வந்து செய். உங்களோட பாவத்தை என்ன, வளமையா செய்யற பாவத்தை செய்யுங்க இங்கே. அப்பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ்ட அதாப் இறக்கினான். என்ன அதாப்? 2 அதாப். மற்ற ஊர்கள் எல்லாம் ஒரு அதாபு தான், தண்ணி வரும், காத்து வரும். இந்த ஊருக்கு 2 அதாப். முதலாவது கல்மழை பொழிதல். கல்லு மலை, ஒவ்வொருத்தர தலையில ஒரு கல்லு விழும், அவ்வளவு. ஒவ்வொருத்தருடைய தலையில கல்லு விழும், அதோட ஆக்கள் சரி. 2வது என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? இறக்கை 600 இறக்கைக்கு தான் அவங்கள, அதுல இறக்கையுடைய ஓரத்தால அந்த ஊர் அப்படியே தூக்கினாங்க, சத்தூம தூக்கினாங்க. எதுவரை தூக்கினாங்கண்டா வானத்துடைய முகடு வரை. ஊரண்டா என்ன? நாங்க நினைக்கப்பட சின்ன ஊரண்டு, டொரண்டோ, ஸ்காப்ரோ, இந்த ஒஷாவா சைஸ், இந்த பிக்கரிங், எஜெக்ஸ், இதல்ல. எத்தனையோ பட்டணம், 60-70 பட்டணங்கள் அப்படியே ஊரை இறக்கையில ஓரத்தால் எதுவரை தூக்கினாங்க? வானத்துடைய முகடு வரை தூக்கி ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சேவல் கூவுற சத்தத்தை மலக்குகள் கேட்டாங்க.
நாய் குறைக்கிற சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அப்படியே மேல தூக்கி அப்படி பெரட்டுன்னு பெரட்டினாங்க. அதுதான் டெட் சீயா இருக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, மலக்குகளை நம்பி இருக்கிறோம். மலக்குடைய தலைவர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர். ஆனால் அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹ்வாக முடியாது. இந்த ஈமான் எங்களோட உள்ளத்துல வரணும் சகோதரர்களே. இதே மலக்குகளை தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க சக்கராத்ல பார்க்க இருக்கிறோம். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக்கராத்ல மலக்குகள் முசாஃபா செஞ்சார். மலக்குகளை கண்டார். ஹஸரத் ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு மலக்குகள் குளிப்பாட்டினாங்க அவங்கள. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் ஒரு நாள் சக்கராத்தில் மலக்குகள் வருவார்கள், நன்மாராயம் சொல்லுவார்கள். மலக்குகளை பார்க்கும் நேரம் வெகு விரைவில் வரும் இன்ஷா அல்லாஹ். நம்புறது ஈமானுடைய கடமை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஃமின்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வை மலக்குகளையும் நம்பியவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம்மை ஆக்குவாயாக. எங்களுடைய ஈமானை பூர்த்தியான ஈமானாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: كيف أنعم وصاحب القرن يلتقم القرن وحنى جبهته وينتظر متى يؤمر. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.